வெளிநாடு வாழ் இந்தியருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிக மோசமான கனவா. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க வெளிநாட்டுல உங்க மனைவி குழந்தைங்களோட இருக்கீங்க. உங்க மனைவி குழந்தைங்கள இந்தியாவுக்கு ஒரு விடுமுறைக்காக கூட்டிட்டு வராங்க. ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான். ஆனா சொன்ன தேதியில அவங்க திரும்பி வரவே இல்ல. அதுக்கு பதிலா இந்திய நீதிமன்றத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. இது கடத்தலா இல்ல இது ஒரு சட்டப்பூர்வமான காவலா? எந்த நாட்டு நீதிமன்றம் அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்? சூர்யா வதனன் எதிர் தமிழ்நாடு அரசுங்கிற வழக்குல உச்ச நீதிமன்றம் இந்த சிக்கலான கேள்வியை எப்படி கையாண்டதுன்னு இன்னைக்கு ஆழமா அலசுவோம். சரிதான். இது ஒரு சாதாரண கடத்தல் வழக்கு இல்ல. இதுக்கு சட்டத்துல ஒரு தனி பேரே இருக்கு. பெற்றோருக்கிடையான குழந்தை கடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் பேரண்டல் சைல்ட் அப்டக்ஷன். ஆமா. அதாவது ஒரு பெற்றோர் இன்னொருத்தரோட சம்மதம் இல்லாம குழந்தைகளை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட்டிட்டு போறது. இங்கதான் ரெண்டு நாடுகளோட சட்ட அமைப்புகளுக்கு நடுவுல ஒரு பெரிய இழுபறியே ஆரம்பிக்குது. அப்போ இந்த வழக்குல சூர்யா மயூராவோட கதை என்ன? அவங்க ரெண்டு பேருமே பிரிட்டிஷ் குடிமக்களா? ஆமா, ரெண்டு பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் குடிமக்கள். அவங்களோட ரெண்டு மகள்களும் பிரிட்டன்ல பிறந்தவங்க. அங்கதான் படிச்சாங்க, வளர்ந்தாங்க. சரி. ஆகஸ்ட் 2012ல மயூரா குழந்தைகளோட இந்தியாவுக்கு வர்றாங்க. ஆனா திரும்பி போக மறுத்துட்டாங்க. ஓ. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல விவாகரத்து கேட்டும் குழந்தைகளை தான் பொறுப்புல விட சொல்லியும் வழக்கும் போடுறாங்க. இது சூர்யாவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். அவர் அடுத்து என்ன செஞ்சார்? உடனடியா சூர்யா இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். அந்த நீதிமன்றமும் குழந்தைகளோட நலன் கருதி அவங்கள உடனே இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பணும்னு ஒரு உத்தரவு போடுது. சரி, அந்த உத்தரவோட அவர் இந்தியாவுக்கு வர்றாரு. ஆமா, அந்த உத்தரவோட சூர்யா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆட்குணர்வு மனு, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் தாக்கல் செய்றார். ஆனா அதுக்கும் நம்ம உயர்நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? அதுதான் இங்க முக்கியமான திருப்பம். சென்னை உயர்நீதிமன்றம் தாய் ஒரு இயற்கையான பாதுகாவலர், அதனால இது சட்டவிரோத காவல் இல்லைன்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருச்சு. அப்போ இங்கதான் விஷயம் ரொம்ப சிக்கலாகுது. ஒரு பக்கம் லண்டன் கோர்ட் குழந்தைகளை திருப்பி அனுப்புன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் சென்னை கோர்ட் அம்மா கூட இருக்கிறது தப்பில்லைன்னு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது எவ்ளோ பெரிய தலைவலியா இருந்திருக்கும். அவங்க முன்னாடி இருந்த முக்கியமான சட்டச்சவல் என்ன? நீங்க சொல்றது சரிதான். இங்க ரெண்டு பெரிய சட்டக் கொள்கைகள் ஒன்னோட ஒன்னு நேருக்கு நேரா மோதிக்குச்சு. ஒன்னு குழந்தையின் நலன்தான் முக்கியம் அப்படின்ற கொள்கை, வெல்ஃபேர் ஆஃப் த சைல்ட். ஆமா. இன்னொன்னு நீதிமன்றங்களின் பரஸ்பரம் மரியாதை, அதாவது காமிட்டி ஆஃப் கோர்ட்ஸ். அப்படின்னா ஒரு வெளிநாட்டு நீதிமன்றத்தோட உத்தரவை இந்திய நீதிமன்றம் மதிக்கணுமா, இல்ல அதையெல்லாம் தாண்டி குழந்தைகளோட நலனை மட்டுமே பார்க்கணுமா? இதுதான் கேள்வி இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் அவங்க முன்னாடி இருந்த $1,000,000 கேள்வி. சரி, அப்போ உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தது? அவங்க ஒரு விரிவான விசாரணை நடத்தினாங்களா? இல்ல, இங்கதான் விஷயம். உச்சநீதிமன்றம் ஒரு விரிவான விசாரணை, அதாவது எலாபரேட் இன்கொயரி செய்யல. அவங்க செஞ்சது ஒரு சுருக்கமான விசாரணை, அதாவது சம்மரி இன்கொயரி தான். ஏன் அப்படி? ஏன்னா அவங்களோட நோக்கம் யாருக்கு கஸ்டடி கொடுக்கறதுங்கிறது இல்ல, இந்த வழக்க விசாரிக்க சரியான இடம் எதுல முடிவு பண்றது மட்டும்தான். ஓஹோ, அதிகார வரம்ப முடிவு பண்றதுக்கு மட்டும்தான். ஆமா, அதுக்கு அவங்க மிக நெருக்கமான தொடர்பு, அதாவது மோஸ்ட் இன்டிமேட் கான்டாக்ட் அப்படிங்கிற கோட்பாட்டை பயன்படுத்தினாங்க. மிக நெருக்கமான தொடர்பா அப்படின்னா? அந்த குழந்தைகள் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, அவங்க நண்பர்கள், அவங்க குடியுரிமைன்னு எல்லாமே எல்லாமே இங்கிலாந்துல தான். ஆமா, அவங்களோட வாழ்க்கையோட வேர்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதனால அவங்க நலனை பத்தி முடிவு செய்ய இங்கிலாந்து நீதிமன்றம் தான் மிக சரியான இடம்னு உச்ச நீதிமன்றம் முடிவு செஞ்சது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதோட சேர்த்து முதல் தாக்குதல், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கொள்கையும் கையில் எடுத்தது. முதல் தாக்குதல் கொள்கையா? இது ஏதோ சண்டைப்பட மாதிரி கேக்குதே. சட்டத்துல இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லப்போனா கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த மாதிரி சர்வதேச வழக்குல எந்த நீதிமன்றம் முதல்ல ஒரு தீர்க்கமான உத்தரவை பிறப்பிக்குதோ அந்த நீதிமன்றத்தோட அதிகார வரம்ப மத்த நாட்டு நீதிமன்றங்கள் மதிக்கணும். மிகச்சரி. இந்த வழக்குல இங்கிலாந்து நீதிமன்றம் தான் முதல்ல குழந்தைகளை திருப்பி அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டது. அதனால இந்திய நீதிமன்றம் அந்த முதல் தாக்குதலுக்கு மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்குன்னு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. ஒரு நிமிஷம், அப்போ உச்ச நீதிமன்றம் குழந்தைகளை அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்னு தீர்ப்பு சொல்லலையா? இல்லவே இல்ல. இதுதான் இந்த வழக்கின் மைய புள்ளி. அப்போ அவங்க வெறும் நடுவர் மாதிரி செயல்பட்டிருக்காங்க. மிகச்சரியா சொல்லிங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு நடுவரா தான் செயல்பட்டது. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கஸ்டடி கொடுக்கல. மாறாக இந்த வழக்க விசாரிக்க சரியான இடம் இங்கிலாந்து தான், இந்தியா இல்லைன்னு சொல்லி குழந்தைகளை தாயுடன் இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்ப உத்தரவிட்டாங்க.
அங்க போய் சட்டப்படி போராடி யார் காவலாளர்னு முடிவு செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அருமையான விளக்கம். அப்போ இந்த வழக்கிலிருந்து பொதுமக்களுக்கும் சரி சட்ட வல்லுநர்களுக்கும் சரி என்ன படிப்பினை கிடைக்குது? பொதுமக்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கை. திருமண பிரச்சனையை தீர்க்க குழந்தைகளை ஒரு கருவியா பயன்படுத்தாதீங்க. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட்டிட்டு போனா அது சட்ட ரீதியா உங்களுக்கே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். கண்டிப்பா. சட்ட வல்லுநர்களுக்கு இந்த மாதிரி சர்வதேச குடும்ப வழக்குகள்ல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம சரியான அதிகார வரம்புள்ள நீதிமன்றத்துல அந்த முதல் தாக்குதல் உத்தரவை பெறுவது எவ்வளவு முக்கியம்னு இந்த வழக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த முழு விவாதமும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உலகமயமாக்கப்பட்ட இன்றைய சூழலில் ஒரு குழந்தையின் குடியுரிமையும் அவர்கள் வளர்ந்த சூழலும் அவர்களின் பூர்வீக கலாச்சார அடையாளத்தை விட அதிக முக்கியத்துவம் பெறுமா? இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.